வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளிச் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். செய்திகள். தமிழ்நாட்டில் எழுச்சிமிக்க சமூகத்தை கட்டியமைக்க தவறிய ஊடகங்கள். தமிழ்நாட்டில் இன்றும் சொல்லக்கூடிய அளவுக்கு எழுச்சிமிக்க இளைய சமூகம் இல்லை என்பது வெளிச்சமான விடயமும் தமிழர்களின் பலத்துக்கு வந்த சோதனையும் ஆகும். தமிழ்நாட்டில் புரட்சி வருமிடத்தில் தமிழர்களின் சகல பிரச்சனைகளும் குறுகிய கால இடைவெளிக்குள் முடிவிற்கு வரும். ஆனால் தமிழ்நாட்டில் இப்படியான நிலையை உருவாக்கக்கூடிய சமூக சிந்தனையில் ஆர்வமுடைய இளையோர் இருக்கின்றார்களா என்று கேட்டால் மிக குறைந்தவர்களே என்று பதில் வரும். இந்த சமூக சிந்தனை ஊக்குவித்தலின் தொடக்க இடமாக இருப்பது ஊடகம்தான். ஆனால் தமிழ்நாட்டில் ஊடகங்கள் அவர்களின் சமூக சிந்தனைகளை மழுங்கடிப்பதிலேயே தங்களின் காலத்தை கடத்துவது வழமை. ஊடகங்களே தமிழ் இளையோர்களை சமூக சிந்தனையின் பால் செல்லவிடாது அளிக்கும் முதல் கருவியாக இருக்கிறது. தேர்தல் காலத்தில் அரசியல்வாதிகள் மட்டுமில்லை, ஊடகங்களும் சமமான எண்ண கோட்பாடுடனே இயங்குகின்றது. அந்நேரம் கூட மக்களின் சரியான நலனை ஊக்குவிக்கக்கூடிய செய்திகளை போட்டு அரசியல்வாதிகளுக்கு அழுத்தத்தை கொடுப்பதில்லை. மாறாக அரசியல்வாதிகளின் ஊதுகுழலாகவே ஊடகங்கள் செயல்படுகின்றன. இன்று தமிழ் மொழி அழிவு கூட தமிழ் திரைப்படத்தால் அல்லது கல்வி கற்றல் முறையால் உருவாகின்ற குளறுபடிகளை விட ஊடகங்களின் வழியால் நடைபெறுகின்ற விடயங்களே முக்கிய காரணமாய் அமைகின்றது. தமிழ்நாட்டில் தமிழர்களின் தனித்தன்மையை அளிப்பது இந்த ஊடகங்கள் தான். அவர்களின் அதீத செயல்பாடுதான் மொழி அழிவிற்கு முக்கிய காரணம். அதிக தமிழ்நாட்டு ஊடகங்கள் மத்திய புலனாய்வு நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இயங்குவதே தமிழர்கள் மத்தியில் திட்டமிட்ட இளையோர் சமூக சிந்தனை சீரழிப்பிற்கு முக்கிய பின்னணி காரணமாய் இருக்கிறது. நல்ல இனப்பற்று உள்ள ஊடகவியலாளர்களை தமிழ்நாட்டில் காண்பது அரிது. அப்படி இருந்தாலும் அவர்களை வளவவிடாது மழுங்கடிப்பது வழமையான நிகழ்வு. தமிழ்நாட்டை அழிக்கக்கூடிய சக்திகளே பெரியவர்களாக வர ஊக்குவிக்கப்படுகின்றனர். தமிழ்நாட்டை காக்கக்கூடிய சக்திகளை காணாமல் போக செய்கின்றனர். தமிழ் இளையோர் தமிழ்நாட்டில் தமிழர் தனித்தன்மையை உணர்ந்து அதற்கான தடைகளை அகற்ற இணைந்து போராடாவிட்டால் தமிழர்களின் வளர்ச்சி, தமிழர்களின் புரட்சி சாத்தியமற்ற விடயமே. புலம்பெயர் தமிழர் ஊடகங்கள் தமிழ்நாட்டு தமிழர்களையும் உள்வாங்கும் முறையான ஊடக வளர்ச்சி பற்றி சிந்திக்க வேண்டும். அவர்களை நாம் உள்வாங்கினால் அங்கு ஒரு மாற்றத்தை செய்ய உந்து சக்தியாய் இருக்கும் என்பதை உணர்வது அவசியம். தமிழ்நாட்டில் இன்று வளர்க்கப்பட்டிருக்கும் ஊடகங்கள் அனைத்தும் தமிழர் அழிப்பு சக்திகளுக்கு பணிபுரியும் ஊடகங்கள். அதனால் தமிழர் காப்பு சக்தி ஊடகங்களை வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த சக்தி புலம்பெயர் தமிழரிடமே இருக்கிறது. தமிழ்நாட்டையும் தமிழீழத்தையும் இணைக்கக்கூடிய ஊடகங்களை உருவாக்குவோம். வன்புணர்வு ஒரு ஆயுதம். குமுதா ஓர் உதாரணம். பிரேம். எல்லாத்தையும் போட்டுடாதேங்கோ அண்ணா, நான் தற்கொலைதான் செய்ய வேணும் என்று கையெடுத்து கும்பிடும் அந்த இளம் பெண்ணின் கண்களில் இருந்து ஆறாக பெருகிக் கொண்டிருக்கிறது கண்ணீர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தால் அவள் வன்னியில் சிறு கிராமம் ஒன்றை சேர்ந்தவள். பெண்கள் காப்பகம் ஒன்று சில மாதங்களாக அவளை பராமரித்து வருகிறது. இப்போது அவள் நிறைமாத கர்ப்பிணி. ஆனால் அந்த குழந்தை தனக்கு வேண்டாம் என்று அடியோடு மறுத்து அழுது அடம் பிடிக்கிறாள். 2 தடவைகள் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறாள். கடைசி தடவை அவளது முயற்சி தோற்றுப்போக அவளை காப்பாற்றிய மருத்துவர் பரிவோடு அணுகியதில் அவளது தற்கொலை முயற்சிக்கான காரணம் வெளிவந்தது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சென்றால் ஆபத்தில்லாமல் அதே நேரத்தில் சுற்றம் சொந்தம் அறியாமலும் குழந்தையை பெற்று அதனை அரச பாதுகாப்பில் ஒப்படைத்துவிட்டு போகலாம் என்ற ஆலோசனையை அவர்தான் அவளுக்கு வழங்கினார். அவள் வயிற்றில் வளரும் கருவை கலைப்பதற்கு இனிமேலும் முயன்றால் அது இருவர் உயிருக்கும் ஆபத்து என்பதால் இந்த மருத்துவர் அவளுக்கு இந்த ஆலோசனையை வழங்கினார். அவளின் கதை. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தான் நான் அந்த இளம் பெண்ணை சந்தித்தேன். பத்திரிகையாளன் என்றதும் முதலில் என்னிடம் பேச பயந்தாள். பல நிமிட தைரியம் படுத்தல்களின் பின்னர் தனது கதையை பகிர்ந்து கொள்ள தயாரானாள். இடையிடையே இதை எல்லாமும் அண்ணா பேப்பரில் போடுவீர்கள் என்று பரிதாபமாக கேட்டாள். இல்லை, நீ விரும்பாத எதையும் நான் பிரசுரிக்க மாட்டேன் என்று அவளுக்கு அடிக்கடி உறுதிமொழி கொடுக்க வேண்டி இருந்தது. இனி அவள் சொன்ன கதையை கேளுங்கள். அவள் பெயர் குமுதா. இன்னமும் இலங்கையில் இருக்கும் அவளது பெற்றோரின் பாதுகாப்பு கருதி பெயர் மாற்றப்பட்டுள்ளது. 24 வயது பெண். விடுதலை புலிகள் இயக்கத்தில் அவளது மாமா உயர் பொறுப்பில் இருந்தார். அதனால் அவளது குடும்பம் எப்போதுமே புலிகளுக்கு மிக நெருக்கமாகவே இருந்தது. அவர்களின் நடமாட்டம் வீட்டில் இல்லாதனால் இல்லை என்று சொல்லலாம். போர் ஓய்ந்த போது அவளது மாமா இருந்து போயிருந்தார். அவளது குடும்பம் மற்ற எல்லா குடும்பங்களையும் போலவே உயிரை கையில் பிடித்தபடி ஒருவாறு தப்பி பிழைத்து வவுனியாவில் அமைக்கப்பட்டிருந்த முட்கம்பி தடுப்பு வேலிகளுக்கு பின்னால் வந்து சேர்ந்தது. அங்கு துன்பங்களுக்கு உழன்று கிடந்த ஒரு நாளில் அவளது கிராமத்தவர்களுக்கு விடிவு கிடைத்தது. அவளும் பெற்றோரும் வன்னியில் உள்ள தங்கள் கிராமத்தில் மீள்குடியமர்ந்தனர். எங்கட சனங்களுக்கு பொறாமை. மாமா இருக்கேக்கு எங்கட வீட்டுக்கு இயக்கத்திலிருந்து நிறைய ஆட்கள் வரவை, நிறைய வாகனங்கள் வரும். இயக்கம் ஆட்கள் பிடிக்கையும் நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை என்றதால் விட்டுட்டினம். ஆனால் மாமாதான் என்னை பிடிக்க விடாமல் தடுத்து வைத்திருந்தவர் என்று சனங்கள் நினைச்சவை.
அந்த பொறாமையில் நான் இயக்கத்தில் இருந்தனான் என்றும் புனர்வாழ்வுக்கு போகையில் என்றும் ஆமிக்காரர்கிட்ட சொல்லிக் கொடுத்து போட்டினான். அதன் பிறகு குமுதாவின் வீட்டுக்கு அடிக்கடி ராணுவம் வந்து போக ஆரம்பித்தது. விசாரணை என்று முகாமுக்கு அழைத்து போனார்கள் அவளை. அநேகமான நாள்கள் காலையில் போனால் மாலையில் தான் அவளால் வீட்டுக்கு திரும்ப முடிந்திருக்கிறது. இந்த தொல்லை தாங்க முடியாததால் வவுனியாவில் சென்று தங்க ஆரம்பித்தாள் குமுதா. அப்போது ராணுவத்தினர் அடிக்கடி அவளது வீட்டுக்கு போய் அவள் எங்கே என்று விசாரித்தனர். வவுனியாவில் வேலை செய்கிறார் என்று பதில் கூறி சமாளித்து வந்தனர் பெற்றோர். கிராமத்துக்கு வரும்போது அவரை விசாரணைக்காக முகாமுக்கு அழைத்து வர வேண்டும் என்று அறிவுறுத்திவிட்டு புறப்படுவர் வந்த ராணுவத்தினர். நான் பஸ்ஸால் இறங்கி வீட்டுக்கு போன 2 நிமிஷத்தில் வீட்டு படலைக்கு ஆமிக்காரர் சைக்கிள்ல வந்து நிப்பினம். கொமாண்டர் விசாரணைக்கு வரட்டாம் என்று கூப்பிடுவினம். அப்படி அழைத்து செல்லப்பட்ட ஒரு நாளில் தான் அந்த கொடூரம் நடந்தது. நான் போன போது முகாமுக்குள் வேறு 3 பொம்பளை பிள்ளைகளும் இருந்தவை. ஆனால் பிறகு நான் கண்முழிச்சு பார்த்த போது அவையல் அங்க இல்லை, இருண்டு போயிருந்தது. தேமி அழ ஆரம்பிக்கிறார். அவரிடம் இருந்து அன்று நடந்தவற்றை விடுத்து கேட்கும் தைரியமோ குறுக்கு விசாரணை செய்யும் பத்தியோ என்னிடம் இல்லாததால் அவள் அழுது முடிந்து நிமிரும் மட்டும் வெறுமனே பார்த்து கொண்டிருக்க மட்டுமே என்னால் முடிந்தது. 2 தடவை தற்கொலை செய்ய போனான். காப்பாற்றி போட்டினம். எனக்கு இந்த பிள்ளை வேண்டாம் என்ற அப்பா அம்மாவுக்கு இன்னும் இதை பற்றி ஒன்றும் தெரியாது. தெரிஞ்சா அதுகள் தற்கொலை செய்து போடுங்கள். அதுதான் இங்கே டாக்டரை கேட்டு தலைமறைவா இருக்கிறான். அவளால் இயன்ற மட்டும் அவள் கூனி குறுகி கதறுகிறாள். பெற்றோரின் சோகம் குழந்தையை பெற்றுக் கொள்வதற்காக வைத்தியசாலையில் அவள் சேர்க்கப்பட்டிருந்த போதுதான் அவளை நான் முதலில் சந்தித்தேன். 2வது தடவை சந்தித்த போது அவள் குழந்தையை பெற்றிருந்தாள். ஆனால் அதன் மீது பற்றோ பாசமோ இன்றி இருந்தாள். அதனை தூக்கி எறிந்து விட வேண்டும் என்ற ஆவேசத்தில் இருந்தாள். கூடவே அவளது பெற்றோரும் வைத்தியசாலைக்கு வந்திருந்தார்கள். விடயம் பெற்றோருக்கு தெரிய வந்தமை எனக்கு ஆச்சரியமூட்டியது. அவர்களிடமிருந்து இந்த விடயத்தை மறைக்க அவள் எவ்வளவு முயன்றாள், அதற்காக எவ்வளவு துன்பங்களை அவள் தாங்கினாள் என்பதை நான் அறிவேன். இப்போது அவள் பட்ட துன்பம் எல்லாம் வீணாகி அவளது பெற்றோர் அவளுடன் கூட இருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைத்தும் தெரிந்திருந்தது. எனது ஆச்சரியம் விலகாமலேயே நான் அவளின் பெற்றோரிடம் பேசினேன். திடீரென்று வீட்டுக்கு வந்த ராணுவத்தினர் தான் இந்த விடயத்தை போட்டுடைத்தார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். பிள்ளை ஆஸ்பத்திரியில இருக்கிறது தெரியாதோ என்று மிரட்டிச்சினம். எங்களுக்கு என்ன தெரியும், தெரிஞ்சிருந்தாலும் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். இப்பவும் ஊருக்கு தலை காட்ட எழுமோ, எல்லாமா சேர்ந்து சாகிறதுதான் ஒரே வழி. இயலாமையின் பெருவெடிப்பாக தந்தையின் குரல் உடைந்து ஒலிக்கிறது. வார்த்தைகள் வெளிவராமல் வாயை பொத்தி கேவியபடியே அமர்ந்திருக்கிறார் தாயார். போலீசாரின் கடமை உணர்வு. இடையில் என்ன நடந்தது? இதுதான் என்னை குறைந்த கேள்வி. பதில்: போதனா வைத்தியசாலையில் பிறக்கும் ஒரு குழந்தையை தாயார் வேண்டாம் என்று கூறி அரச பாதுகாப்பில் ஒப்படைப்பது என்றால் அது நீதிமன்றத்தில் ஊடாகவே நடக்க முடியும். குமுதாவின் பிரச்சனை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு போன உடனேயே இது பற்றி விசாரணை செய்யுமாறு நீதிபதி போலீசாருக்கு உத்தரவிட்டார். ராணுவத்தினர் தொடர்பு பட்டுள்ளனர் என்பதாலோ என்னவோ போலீசாரும் இந்த பிரச்சனையில் கடும் ஆர்வம் காட்டியுள்ளனர். குமுதா சேர்க்கப்பட்டிருந்த பெண்கள் விடுதிக்கு சுமார் 5க்கும் மேற்பட்ட போலீசார் குழுவாக வந்து விசாரணை என்ற பெயரில் நீண்ட நேரம் அவளை சுற்றி வளைத்து கேள்வி மேல் கேள்வி கேட்டனர். தொடர்ந்து 2 நாட்கள் இந்த மன உளைச்சல் தரும் நடவடிக்கை தொடர்ந்தது. அதற்கிடையில் போலீசாரால் இது குறித்து குமுதாவின் கிராமத்தில் இருந்த ராணுவத்தினருக்கும் தகவல் தரப்பட்டது. அவர்கள் அவளது வீட்டுக்கு ஓடினர். ராணுவம் தான் சம்பந்தப்பட்டது என்றால் தங்களிடம் சொல்லாமல் ஏன் போலீசிடம் போனீர்கள் என்று பெற்றோரை கேள்விகளால் துளைத்தனர். அடியும் தெரியாது நுனியும் தெரியாது திகைத்த குமுதாவின் பெற்றோருக்கு பிரச்சனை புரிய நீண்ட நேரம் எடுத்தது. மகள் வைத்தியசாலையில் என்றதும் அவளுக்கு என்னவோ ஏதோ என்று பதறியபடி ஓடி வந்தவர்களுக்கு தலையில் இடி இறங்கியது. ஆனால் அதற்கிடையில் சூழ்நிலையை குமுதா வென்றிருந்தாள். இந்த பிரச்சனையை தான் தொடர விரும்பவில்லை என்றும் இந்த பிரச்சனையில் தொடர்பு பட்டதாக தான் கூறியிருக்கும் ராணுவத்தினர் மீது எந்த நடவடிக்கையும் மேற்கொண்டு எடுக்க தான் விரும்பவில்லை என்றும் இந்த வழக்கை தொடர்வதற்கு தான் விரும்பவில்லை என்றும் அவள் போலீசாரிடம் எழுதி கொடுத்தாள். 2 நாளாக பொது விடுதியில் அவளை உளரீதியாக நெருக்கி தள்ளி வந்த போலீசார் தங்கள் கடமை வெற்றிகரமாக முடிந்தது என்ற மகிழ்வோடு அங்கிருந்து வெளியேறினர். பிள்ளையை என்னை வளர்க்க சொல்லியும் அதற்கு தாங்கள் தேவையான உதவியெல்லாம் செய்கிறோம் என்றும் என்னை கேட்டவை. குனிந்திருக்கும் முகத்திலிருந்து சொட்டு சொட்டாக மீண்டும் நிலத்தை நனைக்கிறது அவளது கண்ணீர். அதன் பிறகு குமுதா என்ன ஆனாள், அவளது பெற்றோர் என்ன ஆனார்கள் என்று அறிய முடியவில்லை. போலீசாருக்கு எழுதி கொடுத்த சில நாள்களில் தான் பெற்ற அந்த வேண்டா குழந்தையை அரசிடம் ஒப்படைத்துவிட்டு வைத்தியசாலையை விட்டு அவள் வெளியேறி இருக்கிறாள் என்பதற்கான பதிவு மட்டுமே அங்கிருக்கிறது. மீண்டும் ஒரு தடவை அவளையோ அவளது பெற்றோரையோ என்னால் சந்திக்க முடியவில்லை. குமுதாவின் சோகம் போர் முடிந்து 2 ஆண்டுகள் கடந்து நடந்தது. 2011ஆம் ஆண்டு பிற்பகுதியில் அவள் நாளாந்தம் கண்ணீர் விட தொடங்கினாள். 2012ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் அவள் போதனா வைத்தியசாலையில் இருந்து அழுதழுதே வெளியேறினாள். அதன் பின்னர் என்ன ஆனாள்?
இப்போது போரின் போதும் அதன் பின்னரும் பாலியல் வன்புணர்வை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தும் நாடுகளில் இலங்கையும் ஒன்று என்று ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருக்கிறது. ஐநா செயலாளர் பான் கி மூன் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் பட்டியலிடப்பட்டுள்ள 21 நாடுகளில் இலங்கையும் ஒன்று. சமீபத்திய முரண்பாடுகளின் போதும் அதன் பின்னரும் பாலியல் வன்புணர்வை ஆயுதமாக பயன்படுத்திய அரச ராணுவங்கள் உள்ளிட்ட 34 குழுக்களை தாம் அடையாளம் கண்டுள்ளதாக அந்த அறிக்கை கூறுகின்றது. ஒருவேளை குமுதாவையும் ஐநா செயலாளரின் குழு கண்டறிந்திருக்குமார், அவளிடமும் வாக்குமூலம் பெற்றிருக்குமார், அவள் எங்கிருக்கிறாள் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்குமார். குமுதாவைப் போலவே அவள் தொடர்பிலான கேள்விகளுக்கும் பதிலை தேட வேண்டியிருக்கிறது. வழக்கம் போல ஐநாவின் அறிக்கையை நிராகரித்திருக்கும் இலங்கை பாலியல் குற்றங்களில் சொற்பளவிலான படையினர் மட்டுமே ஈடுபட்டனர் என்று தெரிவித்திருக்கிறது. வடக்கில் போரின் போது 5 சம்பவங்களில் 7 படையினரும், போருக்கு பின்னர் 6 சம்பவங்களில் 10 படையினரும் மாத்திரமே பாலியல் வல்லுறவு குற்றங்களில் ஈடுபட்டனர் என்று ஐநாவுக்கான இலங்கையின் பிரதி நிரந்தர வதிவிட பிரதிநிதி மேஜர் ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஆனால் கடந்த 2 வருடங்களில் மட்டும் படையினரால் பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல்களுக்கு உள்ளான வன்புணர்வு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் உட்பட 30க்கும் அதிகமானவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் மருத்துவ ரீதியில் கையாளப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் நம்பகமாக அறிகிறேன். அவர்களில் 3 நான் நேரில் சந்தித்தும் பேசியிருக்கிறேன், குமுதா உட்பட. ஒருவேளை குமுதாவை போன்றவர்களை கண்டுபிடித்து உரிய பாதுகாப்பு கொடுத்தால் மேலும் உண்மைகள் பல வெளிவரக்கூடும். உதயன் சூரியகாந்தி. நன்றி, வணக்கம். இருப்பாய் தமிழா நெருப்பாய் நீ, இழிவாய் கிடக்க செருப்பானி. ஓங்கி ஓங்கி புயல் அடிக்கிறதே, ஒரு தீபம் அணையும் முன்னே துடிக்கிறதே. துடித்து துடித்து உடல் சிதைகிறதே, தினம் பிணங்கள் பிணங்களாய் புதைகிறதே. என் பிள்ளையை மண்ணில் புதைப்பார்கள், அவள் தாய் மண்ணை அவர்கள் எங்கே புதைப்பார்கள்? எரிமலை தனியுமா தண்ணீரில், கடலலை கரையுமா கண்ணீரில். முழங்கிடும் சங்கே முழங்காயா, விலங்குகள் உடைக்க பிறந்தாயா. அடிமையாய் வாழும் நிலமன்று, விடியலை காணும் களமின்று. வெட்ட வெளியோ வீடானது, பட்டினியோ உணவானது. போராடு நீ வீரோடு, இருப்பாய் தமிழா நெருப்பாய் நீ, இழிவாய் கிடக்க செருப்பானி. தொடர்ச்சியே இடியாகும், இன்னலின் தொடர்ச்சியே விடிவாகும். கொந்தளித்து அறம் வெடிக்காதோ, கொடியவர் மூச்சை முடிக்காதோ. 1000 மலைகளை தோளாங்கு, அடிமைக்கு விடுதலை நாடாங்கு. மாந்தர் உயிரோ நிலையற்றது, மானம் தான
தமிழா நெருப்பாய் நீ இழிவாய் கிழக்க செருப்பானி ஓங்கி ஓங்கி புயல் அடிக்கிறதே ஒரு தீபம் அணையும் முன்னே துடிக்கிறது துடித்து துடித்து உடல் சிதைகிறதே தினம் பிணங்கள் பிணங்களாய் புதைகிறது எம் பிள்ளையை மண்ணில் புதைப்பார்கள் அவள் தாய் மண்ணை அவர்கள்